ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இந்த மாதிரியான சென்டென்ஸை டெஃபினட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. என்ன சென்டென்ஸ் பாருங்களேன். ஒரு விஷயத்தை, அது என்ன விஷயமாவே இருக்கட்டும், அதாவது விஷயம் அப்படின்னா ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் ஒருத்தவங்களோட முடிவு, ஒருத்தவங்களோட விருப்பம், அது அவங்கள பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷனு செய்யறது செய்யாமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம்டா, வர்றதும் வராமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம், படிக்கிறது படிக்காமல் போகிறதும் அவன் விருப்பம், இப்படிலாம் சொல்லுவோம்ல. அதைத்தான் நம்ம வந்து இப்போ சிம்பிளாக ப்ரிசைஸாக எழுதியிருக்கோம். சரிங்களா? இதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு போனோம் அப்படின்னா எல்லா ஆக்ஷனுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ரைட். பாருங்கள், ஒரு விஷயத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவரின் விருப்பம். இந்த கடைசியில் வர்றதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்காக இருக்கணும். சென்டென்ஸோட ஸ்டார்டிங் அவரோட விருப்பம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். அது அவரோட விருப்பமாக இருக்கலாம், அவருடைய ஆசையாக இருக்கலாம், இல்லையா அவருடைய முடிவாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அது நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். சென்டென்ஸில் நம்ம சொல்கிறத பொறுத்து அது வரும். சரிங்களா? அப்புறம் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் எழுதுறதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிக்க வேண்டியதான். இங்கே பாருங்களேன், இட் இஸ் அவரின் விருப்பம் அப்படின்னா ஹிஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, பொசசிவ் ப்ரோனவுன் ஏதாவது ஒன்று போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், இட் இஸ் ஹிஸ் டிசையர், இட் இஸ் ஹிஸ் என்ன சொல்கிறதுங்க டிசிஷன், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகே, பாருங்கள், இஸ், ஹேர், தேயர், ஓகே, யுவர், அவர், இந்த மாதிரி வரக்கூடிய பொசசிவ் ப்ரோனவுன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, மை முக்கியமான வார்த்தை, மை என்னுடைய. ஓகே, அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு இந்த பர்டிகுலர் திங்க் அடுத்து டெசிஷன் போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, பாருங்கள், இட் இஸ் மை டெசிஷன், இது என்னோட முடிவு. என்னோட முடிவு? ஒரு விஷயத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறது என்னோட டெசிஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி? சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும். இப்போது நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன வேர்ப் வச்சுருக்கோம்? எல்லாத்துக்குமே தெரியும், ஈட் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ஈட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் V1 தான் போடணும், வேறு எதுலேயுமே போட்டுற வேணாம். ஆனால் இந்த ஈட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் நீங்கள் சேர்த்துக்கோங்க, டு ஈட். அப்போது இங்கே அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் வர வேண்டும், அதற்கடுத்து அந்த வேர்ப். ஓகே, பாருங்கள், இட் இஸ் மை டெசிஷன் டு ப்ளஸ் ஈட். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துடணும். அடுத்து ஆர் நாட் டு V1. ஓகே, V1 ப்ளஸ் ஆர் நாட் டு, அதற்கடுத்து அதே V1 தான், மாற்றமே கிடையாது. ஓகே, அப்போ சேர்த்து சொல்லும்போது எப்படி வரும் அப்படின்னா, இட் இஸ் மை டெசிஷன் டு ஈட் ஆர் நாட் டு ஈட். ஆருக்கு அடுத்து நாட் வரணும். ஓகே, வர்றதும் வராமல் இருக்கிறதும் அவங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பம். ஓகே, பாருங்க, இட் இஸ் their desire, it is their decision, என்ன வேணால் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? பாருங்க, இட் இஸ் their decision to come or not come. ஓகே, come or not to come, or not to come, இவ்வளோதாங்க கான்செப்ட். இதை என்னென்ன சென்டென்ஸுக்கு என்னென்ன ஆக்ஷனுக்கு வேணுமோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? இங்கேயும் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்க சென்டென்ஸை எழுதுகிறேன். டெசிஷன் மட்டும் இல்லாமல், டிசையர் மட்டும் இல்லாமல், விருப்பம், இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு வார்த்தை இல்லாமல் நிறைய வார்த்தையை நம்ம கலந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேலைக்கு போவதும் போகாமல் இருப்பதும் அவரின் விருப்பம். இதில் உங்களுக்கே தெரியும், பாருங்கள், போவதும் போகாமல் இருப்பதும், அதுதான் வேர்ப். ரெண்டுத்தையுமே V1 தான் போடணும். ஒரே ஸ்ட்ரக்சர் தான். கடன்னு என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். வாங்க, அவரின் விருப்பம். அவரின் விருப்பம் அப்படின்னா பாருங்கள், இட் இஸ் ஹிஸ் டிசையர், இல்லாட்டி சாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ்.
அவரின் விருப்பம். என்னவாமா? வேலைக்கு போவதும் போகாமல் இருப்பதும். இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். உடனே அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன். டு கோ ஃபார் அ ஜாப். ஓகே, கோ ஃபார் அ ஜாப். உடனே ஆர் நாட் டு கோ. அவ்வளோதான். ஓகேங்க, பாருங்கள். டு கோ, டூக்கு அடுத்து V1 போட்டாச்சு. அதற்கடுத்து ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாட் டு போட்டாச்சு. முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, இங்கே என்ன வார்த்தையை போடுறீங்களோ அதை அப்படியே தூக்கி இங்கேயும் போடுறீங்க. இடையில ஆர் நாட் நீங்கள் வார்த்தையை சேர்க்குறீங்க. பாருங்கள், எந்த மாற்றமும் இல்லை. டு கோ இடையில ஆர் நாட். வேலை முடிஞ்சு. பாருங்கள், இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ் டு கோ ஃபார் அ ஜாப் ஆர் நாட் டு கோ. இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ் டு கோ ஃபார் அ ஜாப் ஆர் நாட் டு கோ. அடுத்து பாருங்கள், அத்திட்டத்தை செயல்படுத்துவதும் செயல்படுத்தாமல் இருப்பதும் அரசின் முடிவு. எழுதிடலாமா? பாருங்கள், இட்டுன்னு போடுறதுக்கு தட்டுன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, தட் இஸ் கவர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னா பொசசிவ் நவுனை இப்படி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், தட் இஸ் கவர்மெண்ட்ஸ் டிசிஷன். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. மை, யுவர், அவர் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், நம்ம அதுக்கு அடுத்து ஒரு நவுனை போட்டுடலாம். ஆனால் பெயர்களை சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே போட முடியாது. அப்போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு மேலே ஒரு அஃபாஸ்ட்ரஃபி எஸ்ஸை சேர்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் டெசிஷன் டு என்னவாமா? அத்திட்டத்தை செயல்படுத்துவதும் செயல்படுத்தாமல் இருப்பதும். டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம். ஓகே, ஆர் நாட் டு இம்ப்ளிமெண்ட். முடிஞ்சு போச்சு. பாருங்க, தட் இஸ் கவர்மெண்ட் டெசிஷன் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் ஆர் நாட் டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, டு இம்ப்ளிமெண்ட் இடையில ஆர் நாட் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. படிப்பதும் படிக்காமல் இருப்பதும் அவளுடைய தலைவிதி. இட் இஸ் ஹர் டெஸ்டினி இல்லாட்டி ஃபேட். ஓகே, பாருங்க, இட் இஸ் ஹர் டெஸ்டினி, ஃபேட். சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் தலைவிதி நீங்கும் போது நாங்கள் ஹெட்லா அப்படின்னு அப்படி என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் வேர்ட் டு வேர்டு. ஆனால் அது ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது தப்பு அப்படின்ட்டு. டெஸ்டினி இல்லாட்டி ஃபேட்டு நம்ம சொல்லணும். ஓகே, இட் இஸ் ஹர் ஃபேட் டு ஸ்டடி ஆர் நாட் டு ஸ்டடி. ஓகே, இட் இஸ் ஹர் ஃபேட் டு ஸ்டடி ஆர் நாட் டு ஸ்டடி. இட் இஸ் ஹர் ஃபேட் டு ஸ்டடி ஆர் நாட் டு ஸ்டடி. அங்கே போய் நேரடியாக சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். அங்கே போய் நேரடியாக சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். இட் இஸ் தேயர் தனிப்பட்ட. அப்போ இண்டிவிஜுவல். ஓகே, இட் இஸ் தேர் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஓகே, தட் இஸ் தேர் இண்டிவிஜுவல் சாய்ஸ். எது சொன்னாலும் கரெக்ட் தான். சாய்ஸ் என்னவாமா? டு மீட் இன் பர்சன். நேரடியாக சந்தித்தலுக்கு இன் பர்சன் சொல்லலாம், பர்சனலின்னு சொல்லலாம். கரெக்டு தான். ஓகே, டு மீட் இன் பர்சன் ஆர் நாட் டு மீட். பாருங்க, இட் இஸ் their individual choice. It is their individual choice to meet in person or not to meet. Simple. தொடர்ந்து பயிற்சி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் நம்முடைய தேர்வு, நம்மளுடைய சாய்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஓகே, பாருங்க, இட் இஸ் ஆர் சாய்ஸ். இட் இஸ் ஆர் சாய்ஸ் டு practice continuously or not to practice. Okay, practice continuously or not to practice. சேர்த்து சொல்லுங்க. It is our choice. It is our choice to practice continuously or not to practice. தொடர்ந்து பயிற்சி செய்வதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்மளோட விருப்பம், நம்மளோட தேர்வு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இந்த மாதிரி சென்டென்ஸை அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் சிம்பிளாக இருக்கும் லாங்குவேஜ். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மருந்தை உட்கொள்வதும் உட்கொள்ளாமல் இருப்பதும் மருத்துவரின் அறிவுரை. டாக்டரோட அட்வைஸு. ரொம்ப சிம்பிள். இட் இஸ்
டாக்டர்ஸ் அட்வைஸ், அவ்வளோதான். இட் இஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் டு டேக் medications or not to take பாருங்க, it is doctor's advice to take medications, it is doctor's advice to take medications or not to take. தூங்குவதும் தூங்காமல் இருப்பதும் அவளுடைய தற்போதைய நிலைமை. அது தற்போதைய எப்படி சொல்றது, தூங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிலமால இருக்காங்க. ஓகே, அது அப்படி எழுதிட வேண்டியதான், தப்பு இல்லை. இட் இஸ் ஹர் டிலமா. ஓகே, அந்த விஷயத்தை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரெண்டும் கட்டா மனசில் இருக்கிறது டிலமா. ஓகே, இட் இஸ் ஹர் டிலமா டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆர் நாட் டு ஸ்லீப். பாருங்க, it is her dilemma to sleep peacefully or not to sleep. It is her dilemma to sleep peacefully or not to sleep. பதில் அளிப்பதும் அளிக்காமல் இருப்பதும் நிர்வாகத்தின் பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தை மாறுது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நிர்வாகத்தின் பொறுப்பு, it is management's responsibility, அவ்வளோதான். responsibility. Okay, it is management's responsibility to பதில் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அப்படின்னா ரிப்ளைன்னு போட்டாலே போதும். to reply or not to reply. simple. பாருங்க, it is management's responsibility to reply or not to reply. it is management's responsibility to reply or not to reply. Okay, it is management's responsibility to give bonus to the employees or not to give. to give bonus to the employees or not to give. ரொம்ப சிம்பிள். இதை பற்றி கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவருடைய விருப்பம். அப்போ it is his choice, அவரோட விருப்பம். it is his choice to ask about it or not to ask. it is his choice to ask about it or not to ask. it is his choice to ask about it or not to ask. அதை பற்றி கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப எளிமையான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஆன்சர்ஸை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உடனே அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.